ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் குழம்பு வித் சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே இன்னொரு பதிவில் வந்து சிக்கன் குழம்பு போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து வேறு ஸ்டைலில் வந்து செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சமாக, மிளகு, 5 மிளகு, இஞ்சி பூண்டு, தேங்காய், ரெண்டு காஞ்ச மிளகாய், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்க பொறுத்தா அதை ஆட் பண்ணிக்கலாம். கண்ணாடி மாதிரி வதங்கி பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி பொடிசா எடுத்து இதுவும் நல்லா வதங்கும். இப்போ வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நல்லா எல்லாமே கிளறி இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது வந்து இப்போ அரைச்சாச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை வச்சுக்கலாம். காய்ச்சி வச்சாச்சு. காய்ச்சி சூடானே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ ஸ்பூன்பா? 1/2 ஸ்பூன் மஞ்சள். வந்து எல்லாமே கிளறிடலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே வேகணும். அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேகணும். இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ண வேணாம், சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். கழுவுனால தண்ணி வரும். அது வந்து ட்ரை ஆனோடனே குக் ஆகிடும். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 30 கிராம் ஒரு பேக்கெட்டு சேர்த்துக்கலாம். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே வந்து மசாலா இருக்கும்ல, அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸி ஜார் மூடி தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் வேகணும். அரை ஹவர் கழிச்சு பார்க்கலாம்.